கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபை தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க, அவருடைய வார்த்தையினால் பலப்பட கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே தேவ பிள்ளைகளாகி நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை கொண்டு இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வராத மற்ற ஜனங்களையும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப தேவனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகி நாம் அவருடைய மனவாட்டி சபையாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாம் ஆயத்தமாகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் முதலாவது நாம் ஆயத்தமாக வேண்டும். இப்போ மனவாட்டிக்குரிய அலங்காரம், தேவன் விரும்புகிற காரியம், இவைகளை குறித்துதான் தேவன் அதிகமாய் தேவர்களாகி நமக்குள்ளே ஒரு பாரத்தை ஏற்படுத்தி அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தவும் மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கவும் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையினால் நமக்கு அதை தெரியப்படுத்துகிறார். இந்த நாளிலும் தேவர்களாகிய நமக்கு தேவனுடைய மனவாட்டி சபைக்கு தேவன் கற்றுத்தருகிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் இன்று நம்மோடு கூட மேலான ஆசீர்வாதங்களை குறித்து தேவர்களாகி நாம் அறிந்து கொள்ளும்படியால் அவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். இந்த வசனம் மனவாட்டி சபையாகிய நம்மை குறித்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வர்ணித்து சொல்வது போல வேதத்திலே தேவன் நமக்கு நம்முடைய தாசனாகிய சாலமோனை கொண்டு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். சாலமோன் எழுதின உன்னத பாட்டு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவையும் மணவாட்டியாகிய சபையும் குறித்துதான் அது வர்ணித்து சொல்லப்படுகிறது. அதிலே தான் மணவாளன் வர்ணிக்கிற மணவாட்டி அவள் எப்படி அழகா இருக்கிறாள் தெரியுமா? பாதரட்சைகள் இட்ட அவளுடைய பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது என்று மணவாளன் சொல்லுகிறார். இப்ப மணவாட்டி சபையாகிய நம்மை பார்த்துதான் நம்முடைய தேவன் வர்ணிக்கிறார். உன் பாதரட்சைகள் இட்ட பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, மணவாளன் பார்வையிலே மணவாட்டியின் பாதங்கள் பாதரட்சைகள் அணிந்து கொண்டதா இருக்கிறது. அது மணவாளனின் பார்வையிலே மிகவும் அழகா இருக்கிறது. இப்ப மணவாளன் பார்க்கும் பொழுது மணவாட்டி நிச்சயமாய் பாதரட்சை அணிந்திருக்க வேண்டும். அதை தான் அவர் அழகாய் பார்க்கிறார். அது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு பாதரட்சை இட்ட பாதங்களை பார்த்து மிகவும் அழகா இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறாரே, ஆனால் தேவன் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று மணவாட்டி சபையாகி நாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்ப இதை தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பும். அது என்ன பாதரட்சைகள் இட்ட பாதங்கள்? எந்த ஒரு காரியமும் தேவர்களாகி நமக்கு விருதாவாக வேதத்தில் எழுதி கொடுக்கப்படவில்லை. அப்ப பாதரட்சைகள் இட்ட பாதங்கள் என்று மணவாட்டியை பார்த்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சொல்ல என்ன காரணம்? அது என்ன பாதரட்சைகள் இட்ட பாதங்கள்? பாதரட்சை எதை உணர்த்துகிறது? மணவாட்டி சபை பாதரட்சையால் அணிந்து கொள்ள வேண்டியது என்ன? பாதரட்சை என்கிற அந்த காரியத்தை ஆவிக்குரிய அர்த்தமாய் வேதத்திலே தேவன் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். எபேசியர் எழுதின நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். இந்த வசனத்தை தான் கர்த்தர் நமக்கு அதற்கான பதிலாக எழுதி கொடுத்திருக்கிறார். மணவாளன் வர்ணிக்கிற மணவாட்டி ஆயத்தம் என்னும் பாதரட்சையை அணிந்திருக்க வேண்டும். பாதரட்சை என்பது ஆயத்தத்தை உணர்த்துகிறது. மணவாட்டி எதற்காக ஆயத்தமாகிறாள்? மணவாளனை சந்திக்க. அப்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, மணவாளன் வரும் பொழுது அவர் பார்வையிலே அவர் மிகவும் அழகுள்ளதாய் மணவாட்டியின் இடத்தில் பார்க்கிறது அவள் அணிந்திருக்கிற பாதரட்சை, அதாவது மணவாட்டியின் ஆயத்தம். எப்பொழுது தேவ பிள்ளைகளாகிய நாம்
கர்த்தருக்கென அவரை சந்திக்கும்படியா ஆயத்தம் என்கிற பாதரட்சியை அணிந்துக் கொள்கிறோமோ அது நம்முடைய தேவனுடைய பார்வையில் மிகவும் அழகுள்ளதா இருக்கிறது. கர்த்தரை சந்திக்கும் பொழுது ஆயத்தம் இல்லாமல் சந்திக்க முடியாது. ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நிச்சயமாய் நாம் அணிந்திருக்க வேண்டும். பாதரட்சியை அணிந்து கொள்ளுகிற அனுபவம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில எதை உணர்த்துகிறது? ஏதோ ஒரு இடத்திற்கு நாம் புறப்படுகிறோம் அப்படிங்கிறத உணர்த்துகிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அதுக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கிறது தான் பாதரட்சியை அணிந்து கொள்ளுகிற அனுபவம் காண்பிக்கிறது. நம்ம ரெடியாகி வெளியே வரும் பொழுதுதான், புறப்படுற அந்த நேரத்துல தான் நம்ம பாதரட்சியை அணிந்து கொள்வோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சந்திக்க திருடனை போல வருவேன் என்று வேதத்தில் அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எந்த நேரத்துல வேணாலும் ஆண்டவர் வரலாம். இப்ப மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? மணவாளன் பார்க்கும் பொழுது அவள் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மணவாளன் வந்த உடனே அவரை சந்திக்க புறப்பட அவள் பாதரட்சியை அணிந்தவளா இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்தவளை பார்த்துதான் மணவாளன் பாதரட்சியிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது என்று சொல்லுகிறார். சபையே மணவாளனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறாயா? தேவ ஜனமே, நீ உன் மணவாளனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறாயா? இன்னைக்கு அநேக காரியங்களை செய்யறோம். அநேக காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கை மிகவும் பிஸியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு டைமே இல்லை, பிரேயர் பண்ண டைம் இல்லை, பைபிள் வாசிக்க டைம் இல்லை. இப்படி ஒரு அனுபவத்துல நம்ம வாழ்ந்தோம்னா எப்படி நம்முடைய மணவாளனை சந்திக்க, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் ஆயத்தமாக முடியும்? ஆயத்தம் இல்லாமல், பாதரட்சி அணியாமல் நம்மால் என்ன பண்ண முடியாது? மணவாளனை சந்திக்க முடியாது. நிச்சயமாய் அது முடியாது. எந்த ஒரு மணவாட்டி, எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு அவரை சந்திக்கும்படியா ஒவ்வொரு நாளும் ஆயத்தமான நிலையோடு காத்திருக்கிறாளோ அவளால் தான், அந்த தேவ பிள்ளையால் தான், அந்த மணவாட்டி சபையினால் தான் கர்த்தருடைய வருகையிலே அவரோடு கூட மறுரூப சாயலிலே அவருடைய கரம் கோர்த்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்படி இல்லைன்னா நிச்சயமா என்ன பண்ண முடியாது? ஆண்டவருடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆயத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆயத்தம் இல்லாமல் கர்த்தருடைய வருகையிலே பங்குள்ளவர்களாய் மாற முடியாது. ஏன்னா மணவாளன் வர்ணிக்கிற மணவாட்டி ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளை அணிந்தவளாய் அவர் பார்வையிலே அழகுள்ளவளாய் இருக்கிறாள். தேவஜனமே, இன்னைக்கு அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எந்தெந்த காரியங்களுக்கு நாமோ மிகவும் பிரயாசப்பட்டு நேரத்தையும் பலத்தையும் நாம் செலவு செய்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை அழைக்க வருவேன் என்று சொன்னாரே, எந்த நேரமா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரே, அந்த காரியத்துக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நாளைக்கு ஒரு இடத்துக்கு போனா இன்னைக்கே ஆயத்தமாகிறோம். அதுவும் தூர பிரயாணம்னா ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே ஆயத்தமாகிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அநேக காரியங்களை நாம் செய்கிறோம், நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனா இது அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியா அந்த நித்திய ஜீவனுக்குரியவர் நம்மை அழைத்து செல்வேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் குறித்த காலத்தையோ குறித்த நேரத்தையோ நமக்கு தெரியப்படுத்தவில்லை. சொல்லப்போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவு கூட அது தெரியாது. பிதாவாகிய தேவன் ஒருவரே அதை அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த காரியத்திற்கு தேவர்களாகி நாம் எவ்வளவாய் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தமாய் இருந்தால்தான் அவருடைய வருகையிலே அவருடைய மனவாட்டியார், அவருடைய கரம் கோர்த்தவர்களால் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தை, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். நித்தியமை விவாகத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று சொன்னாலே, அந்த மனநாளிலே மணவாளனாக இயேசு கிறிஸ்துவோடு அவருடையவர்களாய் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்ற வார்த்தை நமக்குரியதாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஆயத்தமா இருக்கணும். அவருடைய மனைவி, ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி சோம்பேறியா இருக்க மாட்டான், ஏனோதானும் வாழ மாட்டான். உலகத்திற்குரிய காரியங்களுக்காக தன்னுடைய நேரத்தையும் பலனையும் தனக்குரிய எல்லாவற்றையும் அவள் வீணாக்க மாட்டான். அவள் தன்னுடையவருக்காக, தன்னுடைய மணவாளனுக்காக, தன்னை அழைக்க வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின மணவாளனுக்காக மன நாளிலே
அவரோடு கூட அவருடையவளாய் மாறுவதற்காக அவள் தன்னை ஆயத்த பண்ணுவாள். இதுதான் தேவன் இந்த நாளிலே தேவப்பிள்ளைகளாகிய நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிற காரியம். தேவப்பிள்ளைகளாகி நாம் இதிலே எச்சரிப்போடு நிச்சயமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தமாக நாம் முதலாவது நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம ஆயத்தமாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்தாதான் ஆயத்தமாக வேண்டிய காரியங்களை நாம் செயல்படுத்த முடியும். அந்த எண்ணமே நமக்குள்ள இல்லைன்னா எப்படி ஆயத்தமாக முடியும்? ஆண்டவருடைய வருகையை குறித்து நமக்குள்ள என்ன இல்லை? ஒரு எண்ணமே இல்லை. அப்படி அந்த எண்ணம் இல்லைன்னா எப்படி நம்மால் ஆயத்தமாக முடியும்? இன்று தேவன் நம்மை பார்த்து நம்மை இழந்து போக விரும்பாமல் நித்தியமே விவாகத்திலே அவரோடு கூட கரம் கோர்க்கிற அவருடைய மனவாட்டியாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசி உணர்த்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மனவாட்டி சபை அவருக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்து கொள்ள அவருடைய பார்வையிலே அழகுள்ளவர்களாய் அவரால் வர்ணிக்கப்பட நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இதுதான் தேவன் என்று நமக்கு கற்றுத் தருகிற பிரதானமான காரியம். இதை தியானிக்கும் போது தேவப்பிள்ளைகளாகி நமக்குள்ள ஒரு கேள்வி எழுக்கும். தேவப்பிள்ளைகளாகி நாம் எப்படி அந்த ஆயத்தம் என்கிற பாதரட்சியை அணிந்து கொள்வது? சிம்பிளா சொல்லணும்னா எப்படி ஆயத்தமாவது? மணவாளனை சந்திக்க மணவாட்டி எப்படி ஆயத்தமாக வேண்டும்? எல்லாவற்றிற்கும் வேதத்திலே கர்த்தர் நமக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கான பதிலும் வேதத்தில் இருக்கு. இப்ப இந்த காரியத்திற்கான பதிலும் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சாதாரணமா அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மணவாளனாக இயேசு கிறிஸ்து அவருக்கு நிழலாட்டமாய் போவாசையும், மணவாட்டி சபைக்கு நிழலாட்டமாய் ரூத்தையும் கர்த்தர் நமக்கு வேதத்திலே காண்பித்து தருகிறார். ரூத்தின் சரித்திரம் இது ஆவிக்குரிய அர்த்தமாய் மணவாட்டி சபைக்கும் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவை தான் காண்பிக்கிறது. புறஜாதிகளாய் இருந்த நம்மை தேவனுடைய மிகுந்த கிருபையினால் அவருடையவர்களாய் அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். இப்போ இந்த சம்பவத்திலிருந்து மணவாளனுக்கென மணவாட்டி எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று, ஆயத்தம் என்கிற பாதரட்சியை எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு 5 பிரதானமான காரியங்களை ரூத்தின் வாழ்க்கையிலிருந்து காண்பித்து தருகிறார். மணவாளனாகிய போவாசை சந்திக்க மணவாட்டியாகிய ரூத் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தினாலோ அதே போல மணவாளனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க மணவாட்டி சபையாகிய தேவப்பிள்ளைகளாகி நாம் செயல்பட்டோமே ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அழைத்து செல்ல நாம் ஆயத்தமாகலாம். அந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை அவர் நம்மை அழைத்து செல்ல அது நமக்கு உதவியா இருக்கும். ரூத்தின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான 5 காரியங்கள் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம் ரூத்தின் சரித்திரம், அதனுடைய 3வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனமும் 4வது வசனமும். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்வான் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2 வசனங்களில் இருந்துதான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாகிற மணவாட்டி சபையாகி நாம் செய்ய வேண்டிய பிரதானமான 5 காரியங்களை கர்த்தர் இன்று நமக்கு காண்பித்து தருகிறார். முதலாவது ரூத் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவள் குளித்து என்று வசனம் சொல்கிறது. இதிலிருந்து, இந்த வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு காண்பித்து தருகிற ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, மணவாட்டி சபையாகி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படி நம்ம தியானிக்கும் போது எடுத்துக்கொள்வோம் எபேசியருக்கு எழுதின நிருபம், அதனுடைய 5வது அதிகாரம், அதனுடைய 26வது வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது, மணவாட்டி சபையாகிய நாம் ஆயத்தமாக வேண்டுமானால் நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நமக்கு இந்த 2 வசனங்களில் இருந்து காண்பித்து தந்த அந்த பிரதானமான காரியம் ஞான ஸ்நான உடன்படிக்கை. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாக மணவாட்டி முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். தேவர்களாகி நாம்
உலக மாமிசம், பிசாசு, உலக கிரியைகள் இவைகளிலே உழன்று கொண்டிருந்த பாவிகளாய் பாவ சேற்றிலே நம்முடைய வாழ்க்கை இருந்தது. எதற்குமே உதவாதவர்களாய், ஒன்றுக்கும் பயன் இல்லாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா எப்பொழுது நம்மை தம்முடையவர்களாய் மாற்ற, தம்முடைய மனவாட்டி சபையாய் மாற்ற அவர் நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோமோ, அவருடைய மிகுந்த கிருபையினால் நாம் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டோமோ, ஒரு நாள் அவர் வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று வாக்கு பண்ணினாரே, அதை குறித்து அதற்கென ஆயத்தமாகும்படியார் இப்பொழுது நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்தி கொண்டிருக்கிறாரே. இதையெல்லாம் கேட்கும் பொழுது கர்த்தர் முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆயத்தமாகாது. ஆயத்தத்தின் முதல் படிதான், முதலாவது நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம்தான் ஞானஸ்நான உடன்படிக்கை. ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது? மணவாட்டி சபையாய் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாக முடியாது. இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே எச்சரித்து சொல்லுகிற காரியம். அவர் நம்மை இழந்து போக விரும்பாமல் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஞானஸ்நான உடன்படிக்கை என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த வசனங்கள் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறது. ஞானஸ்நான உடன்படிக்கை என்பது தேவபிள்ளைகளாகி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலோடு இணைக்கப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. இன்று நாம் எதற்காக வாஞ்சிக்கிறோம்? எல்லாருடைய ஆசையுமே என்னதான்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், நித்திய ஜீவனுக்கு போகணும். யாராவது நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்களா? நிச்சயமா இல்லை. இப்ப எல்லாருடைய வாஞ்சையுமே பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். அந்த நித்திய ஜீவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் அவர் பரலோகத்திற்கு பரமேறி சென்றார். அப்ப எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதலின் சாயல் அவனுக்குள் இருக்கிறதோ அவனால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அப்ப உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்பட வேண்டுமானால் இந்த ரோமர் 6வது அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய மரணத்தின் சாயலோடு நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மனுஷனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்பட முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்பட்டவனால் தான் ஜீவனுள்ள தேசமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். தேவர்களாகிய நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால், நித்தியமாய் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ வேண்டுமானால், அவருடைய மரணத்தின் சாயலோடு இணைக்கப்படுகிற அந்த அனுபவமாகிய ஞானஸ்நானத்தை, அந்த உடன்படிக்கையை நாம் செய்திருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை எதை காண்பிக்கிறது? நம்முடைய பழைய மனுஷன் பாவ வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருந்த அந்த பொல்லாத மனுஷன் மரித்தான். அவனை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலுக்குள்ளாக அடக்கம் பண்ணுகிறோம். அதன் பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் புது சிருஷ்டியாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனங்களாய், அவருடைய மணவாட்டி சபையோடு இணைக்கப்பட்டவர்களாய் நாம் அந்த ஜலத்திலிருந்து கரையேறுகிறோம். இதுதான் ஞானஸ்நான உடன்படிக்கை என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. சும்மா எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, அதனால நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஞானஸ்நான உடன்படிக்கை என்பது என்ன என்று அறிந்து கொண்டு அதை நம்முடைய தேவன் எப்படி எடுக்க சொன்னாரோ அதன்படி, வேதத்தின்படி நாம் எடுத்தோமேயானால், அதற்குட்பட்டோமேயானால் நம்முடைய வாழ்க்கை மணவாளனுக்கென ஆயத்தமாக்கப்படுகிற மணவாட்டியாய் அது உருவாக்கப்படும். அது ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்திற்குள்ளாக விலையேற பெற்றதாக அது மாறும். தேவன் இன்று நமக்கு அதை தான் காண்பித்து தருகிறார். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து அநேக விவாதங்கள் இருந்தாலும் வசனம் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர்தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, பிதா வாசம் பண்ணுகிற நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்ல முடியும். அவர்தான் வழி. அவர் வழியாகத்தான் நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்காது? பரலோகம் கிடைக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாம, அவரோடு இணைந்த அந்த வாழ்க்கை இல்லாம
எந்த ஒரு மனுஷனாலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. கிறிஸ்து இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை நம்மால் நினைக்க கூட முடியாது. அப்போ அநேக விதமாய் பேசினாலும் வேதம் நமக்கு என்ன காண்பித்து தருகிறது? வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த மாதிரியை வைத்து சென்றாரோ அதன்படி நாம் ஞானஸ்நானம் பெற்றால்தான், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றால்தான் நம்மால் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் ஆயத்தமாக முடியும். இங்கே ரூத்தை குறித்து அதற்கு நிழலாட்டமாய் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் குளித்து, எப்படி குளிப்போம்? முழுமையாய் நாம் சுத்திகரிக்கப்படும்படியாய் நம்ம எப்படி குளிக்கிறோமோ அதே போல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாக்கப்பட, மரணத்தின் சாயலோடு இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலே புது சிருஷ்டியாய் கர்த்தருக்குள்ளானவர்களாய் நாம் ஜலத்திலிருந்து கரையேற நாம் மூழ்கிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்த மாதிரி. இதற்கு எதிராக என்ன ஆலோசனைகள் வந்தாலும் தேவர்களாகி நாம் அதற்கு செவி சாய்க்காமல் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை மட்டுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில கேட்டு அவருக்கு பின் செல்லுகிற அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தோமேயானால் தேவர்களாகி நாம் அவரால் சொல்லப்பட்ட நீதி என்கிற நம்மை புது சிருஷ்டியாய் அவருடையவர்களாய் சுத்திகரிக்கிற இந்த ஞானஸ்நான உடன்படிக்கையை நிறைவேற்றி தேவர்களாகி நாம் கர்த்தருடைய மனவாட்டியாய் ஆயத்தமாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இதுதான் தேவன் காண்பித்து தருகிற முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், ரூத்தின் வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? அவள் எண்ணெய் பூசி. எண்ணெய் என்பது எதை காண்பிக்கிறது? வேதத்தின் பிரகாரம் அபிஷேகத்தை நமக்கு காண்பிக்கிறது. அதிலும் புதிய பாட்டிலே நம்மை கர்த்தருக்குள் அவருக்கென அபிஷேகிக்கும்படியால் கர்த்தர் நமக்கு தந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்மை அபிஷேகம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். அவரை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதுதான் எண்ணெய் பூசி என்கிற அந்த அனுபவம் காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு நம்முடைய மனவாட்டியாய் ஆயத்தமாக பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியமானவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் இல்லாமல் நம்மால் செயல்பட முடியாது. பேதுருவால் ஒரு வேலைக்காரி முன்னாடி கூட என்ன பண்ண முடியல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா நிற்க முடியல. ஆனா எப்பொழுது அந்த பேதுரு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் அவன் நிரப்பப்பட்டானோ அப்பொழுது ஒரே பிரசங்கத்திலே அவனை கொண்டு கர்த்தர் 3000 பேரை ரட்சிக்கத்தக்கதால் அவனுக்குள் இருந்த தேவனுடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். எல்லா விதமான பயத்திற்கும் அவனை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆயத்தமாக நமக்கு உதவி செய்கிறவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்று நம்மை தேற்றும்படியாய் அனுப்பப்பட்டவர். சபையாகிய நாம் கர்த்தருக்காக உருவாக்கப்படும் பொழுது இந்த உலகமும் இந்த மாம்ச கிரியைகளும் பிசாசின் கிரியைகளும் பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களும் நிச்சயமா எல்லா விதத்திலும் நமக்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் நெருக்கப்படும், எல்லா விதத்திலும் அது பிரச்சனைக்கும் துன்பத்திற்கும் உட்பட்டதா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை என்று தேவர்களாகி நாம் கர்த்தருக்கென எழுப்பி பிரகாசிக்க வேண்டுமானால், எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையை தடை செய்யாதபடிக்கு கர்த்தருக்காக நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வருகைக்கு அவரை சந்திக்க மணவாளனாக இயேசு கிறிஸ்துவோடு மணவாட்டியார் எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாக வேண்டுமானால், நமக்கு நம்மை தேற்றும்படியார் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம். எல்லா காரியமும் நம்மை நெருக்காதபடிக்கு அவர் நம்மை தேற்றுவார். நாம் பிதாவின் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று அவர் நம்முடைய ஆவியுடனே கூட நமக்கு சாட்சி கொடுக்கிறார். பிள்ளைகளா இருந்தோமே ஆனால் சுதந்திரமா இருக்கிறோம். சுதந்திரிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரமா இருக்கிறோம். தேவர்களாகி நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இதை நமக்கு நாம் நெருக்கப்படும் பொழுது, நாம் ஒடுக்கப்படும் பொழுது, நாம் துன்பப்படுத்தப்படும் பொழுது, பொய்யாய் குற்றச்சாட்டப்படும் பொழுது கர்த்தர் நமக்குள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையினால் நம்மை தேற்றுகிறார். அவர் நமக்கென அனுப்பப்பட்ட தேற்றரவாளன். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு போதித்து வழிநடத்துவார் என்று வேதம் சொல்கிறது. சகலத்தையும் குறித்து போதிப்பார், சகல சத்தியத்தையும் குறித்து போதிப்பார். தேவனுடைய வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தாரேனால் எந்த ஒரு காரியத்தையும் குறித்து மற்றவர்கள் நமக்கு எதுவும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா சகலத்தையும் அறிந்த, சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் அவர் தெளிவாய் நமக்கு கற்றுத் தருவார். அவர் நமக்கு சகலத்தையும் குறித்து போதிப்பார். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் நம்மை முடக்காதபடிக்கு, எந்த காரியத்தை நாம் செய்கிறோமோ அது தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டதா, அது தேவனுக்கு பிரியமானதா, நாம் அதை செய்யலாமா என்று சகலத்தையும் நமக்கு போதிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தாரேனால் தடையில்லாமல் கர்த்தருக்காக அவருடைய சித்தம் செய்ய நம்முடைய வாழ்க்கை நன்மை உள்ளதாய், நன்மையினால் நிரப்பப்பட்டதாய், எவ்வளவு துன்பம் பிரச்சனை வந்தாலும் அது நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற தேவஜனங்களால் நம்முடைய வாழ்க்கை மாற பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். மீட்கப்படும் நாளுக்கென முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அந்த மீட்பின் நாளிலே மணவாளனோடு கரம் கோர்க்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தாரே ஆனால் ஒளி என்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மங்காது. மங்கிறது போல இருந்தாலும் அது அணைந்து போகாது. மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தவர் என்ன பண்ணுவார்? அனல் மூட்டி எரிய வைப்பார். கர்த்தருடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியால் அவர் கிரியை செய்வார், அவர் நினைப்பூட்டுவார். இதை வேதத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு உவமை சொல்லும் பொழுது அதில் 5 புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளன் வருகிறார் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது தங்கள் தீவெட்டிகள் அணைத்து போகாதபடிக்கு அவர்கள் தங்களிடத்தில் இருந்த எண்ணெயை அதற்கு ஊற்றினார்கள், அதற்கு பயன்படுத்தினார்கள். அது நிமித்தம் அவர்கள் மணவாளனோடு கல்யாண வீட்டிற்குள்ளே பிரவேசித்தார்கள். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மணவாளன் வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என எழுப்பி பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகளாகி நாம் அணைந்து போகாதபடிக்கு, உலகமோ மாமிசமோ உலக பிரச்சனைகளோ நம்மை நெருக்கி போடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை நினைப்பூட்டி சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி நம்மை கர்த்தருக்கென எழுப்பி பிரகாசிக்க செய்வார். அவருடைய வருகையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்க அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட நம்மை ஆயத்தப்படுத்துவார். அவரை மீட்கப்படும் நாளுக்கென நமக்காக முத்திரையாக கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு மிக மிக அவசியம். அவர் அல்லாமல் எந்த ஒரு மனுஷனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான மனவாட்டியாக ஆயத்தமாக முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிரியம் என்று அவருக்குள் இருந்து நமக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தங்கும்படியால் நாம் பரிசுத்தமான வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அசுத்தமான இடத்துல, அசுசியான காரியங்கள் இருக்கிற இடத்துல, அசுத்தமான கிரியைகள், பாவ கிரியைகள் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண மாட்டார். அதனால வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். மீண்டும் மீண்டும் அவரை துக்கப்படுத்தி அவர் நம்மை விட்டு விலகிச் செல்லும்படியான ஒரு பொல்லாத ஒரு கிரியை நாம் நடப்பிக்காதபடிக்கு தேவர்களாகி நாம் சிம்சோனை போல மீண்டும் மீண்டும் பாவம் செய்யாமல் கர்த்தரால் எச்சரித்து உணர்த்தப்படும் பொழுது தாவீதை போல உம்முடைய நல்ல ஆவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதிரும் என்று சொல்லி இனி இந்த தப்ப செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மன திரும்புதலோடு நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணித்தோமே ஆனால் நம்மை அபிஷேகிக்கும்படியா நமக்கே அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் இன்னும் அவருக்குள் பலப்பட கணுக்கால் அளவும் அல்ல, முழங்கால் அளவும் அல்ல, இடுப்பளவும் அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதான நீச்சல் ஆழத்திற்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதான அந்த ஒரு அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு தேவன் தருவது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வெளிப்படத்தக்கதாய் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். தேவனால் தரப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை கர்த்தருக்கென ஆயத்தப்படுத்துவார். இதுதான் என்னை பூசுகிற அனுபவம் நமக்கு காண்பித்து தருகிறது. மூன்றாவதாய் ரூத்தின் வாழ்க்கையிலிருந்து நாம் ஆயத்தமாகும்படியாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? நாம் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ரூத்தை பார்த்து நகோமி சொல்லும் பொழுது, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அப்படின்னு சொல்றாங்க. ரூத் தனக்குரிய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுதான் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகிறாள். இதை ஆணைக்குரிய அர்த்தமாய் நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு என்ன, நம்முடைய தேவன் தந்த வஸ்திரம், நம்முடைய வஸ்திரம் என்ன தெரியுமா? நாம் உடுத்தி கொண்டு இருக்க வேண்டிய நம்முடைய வஸ்திரம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 61வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம்.
கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் உடுத்தி கொண்டிருக்க வேண்டிய நம்முடைய வஸ்திரம் என்ன தெரியுமா? அதுதான் ரட்சிப்பு. தேவனால் நமக்கு தரப்பட்ட மீட்பு. தேவர்களாகி நாம் மீட்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டதான ஞானஸ்நானம் பெற்றோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் எழும்பும். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், பரலோகத்தின் பலன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டோம். மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஏதோ ஒரு நாள் அனுபவம் அல்ல. நாம் உடுத்தி கொண்டிருக்கிற வஸ்திரம் தான் நம்மை பார்க்கும் பொழுது முதலாவது நம்மை பார்க்கிறவர்கள் கண்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்க்கும் பொழுது நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியால் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய செயல்கள், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய பார்வை, உன்னுடைய சகலமும் இருக்க வேண்டும். கர்த்தரால் நமக்கு தரப்பட்ட ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை மீண்டும் மீண்டும் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம்மை பார்க்கிறவர்கள் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் நாம் மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எதிலிருந்து மீட்கப்பட்டோம்? உலக மாமிசம், பிசாசு, உலக கிரியைகள், உலக பாவ வாழ்க்கை, இதிலிருந்து தேவர்களாகிய நாம் மீட்கப்பட்டோம். இனி நாம் அவைகளுக்குரியவர்கள் அல்ல. இனி நாம் பாவத்துக்குரியவர்கள் அல்ல, பாவத்திற்கு அடிமைகள் ஆனவர்கள் அல்ல. இனி நம்மளே பாவம் ஆளுகை செய்யாது. இதை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவம். சிலர் சொல்றாங்க, நான் சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், இல்ல சில குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரட்சிப்பு என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ உன் ரட்சிப்பை உடுப்பாக, வஸ்திரமாக உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசிலிருந்து, உலக கிரியைகளிலிருந்தும் நீ வேறு பிரிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட அந்த அனுபவத்தை உடையவனாய் நீ இருக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும். இன்று தேவர்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நம்மை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, தேவர்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் இதை உணர்ந்து மற்றவர்களும் நம்மை அப்படியே பார்க்கும்படியாக நம்முடைய கிரியைகளும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய ரட்சிப்பு வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துறாங்க, ஆனா அது மாய்மாலமா இருக்கு. வெளி தோற்றத்திற்கு மட்டும் மற்றவர்கள் பார்த்து தான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதையும் தான் கர்த்தரை ஆராதிக்கிறவன் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அநேக கிரியைகளை வெளி தோற்றத்திற்கு மட்டும் செய்கிறாங்க. இது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாது. எந்த ஒரு காரியத்தையும் உள்ளும் புறமும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தால்தான் அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும். நாம் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய உள்ளான மனுஷன் மீட்கப்பட்ட அந்த அனுபவத்தை காண்பிக்கிறது. வெளிப்புறம் சுத்தமாக நீ உட்புறத்தை சுத்தமாக்கி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது நம்முடைய உள்ளான மனுஷன் அவன் ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன் என்கிற அந்த உணர்வோடு நம்முடைய சகல கிரியைகளும், உள்ளான நினைவுகளும், நம்முடைய செயல்பாடுகளும், உள்ளான வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வெளி தோற்றமான கிரியைகள் சகலமும் உள்ளும் புறமும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை நாமும் உணர்ந்து மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியால் நம்முடைய கிரியைகளை நாம் நடப்பிக்க வேண்டும். சிம்பிளா சொல்லணும்னா, உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில உள்ளும் புறமும் வாழ்ந்தோமேயானால் தேவர்களாகி நாம் கர்த்தருக்கு என ஆயத்தமாக்கப்படுகிற மனவாட்டியா இருக்கிறோம். கர்த்தருக்காக ஆயத்தமாகிறோம். மற்றவங்க பார்க்கும்போது மட்டும் நல்லவங்களை போல காண்பித்துக் கொண்டால் அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்முடைய உள்ளான மனுஷனை பார்க்கிற நம்முடைய மனவாளன் அவர் தான் வந்து நம்மை அழைத்து செல்ல வருவார். இன்னைக்கு யார் வேணாலும் சொல்லலாம் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி நம்மை குறித்து சொல்லுகிறவர்கள் நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல மாட்டார்கள். நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிறவர், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவர், இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், இருதயத்தின் நினைவுகளை, உள்ளிந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறவர். உள்ளான கிரியைகள் சகலமும் ரட்சிக்கப்பட்டது போல
ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அதை கரைபடியாதபடிக்கு காத்து கொண்ட அந்த நிலைமையில உள்ளும் புறமும் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைதான் கர்த்தருக்கென உண்மையாகவே ஆயத்தமாகிற தேவ பிள்ளை. இதுல இன்னொரு காரியத்தையும் தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாமும் சேதப்படுத்தக்கூடாது. நம்முடைய கிரியைகளினால் அதை மற்றவர்களும் சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை குறித்து, நமக்கு தேவன் தந்த ரட்சிப்பை குறித்து மற்றவர்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, உன்னுடைய ஐக்கியம் உன்னுடைய ரட்சிப்பை அங்கீகரிக்கவும் அதை கனம் பண்ணவும் இன்னும் தேவனுக்கு பிரியமான மீட்கப்படுகிற அப்படிப்பட்ட அனுபவத்தின் கிரியைகளை செய்யும்படியா உன்னை என்கரேஜ் பண்ற அப்படிப்பட்ட நபர்களோடு நாம் ஐக்கியம் வைக்க வேண்டும். இதுதான் வேதம் காண்பிக்கிறது. நமக்கு தேவன் தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை சேதப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஐக்கியம் தேவர்களாகி நாம் வைத்திருக்க கூடாது. நம்மை போலவே ரட்சிப்பின் வஸ்திரத்தை இறுக பற்றி கொண்டு உள்ளும் புறமும் கர்த்தருக்கு பிரியமான ரட்சிப்பின் அனுபவத்தை வெளிப்படுத்தி கரைபடியாதபடிக்கு, இழந்து போகாதபடிக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்கு என ஆயத்தமாகிற அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளோடு தேவர்களாகி நாம் ஐக்கியம் வைத்திருந்தோமே ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையை இன்னும் கர்த்தருக்கு என நாம் ஆயத்தமாக அது பயனுள்ளதா இருக்கும். அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அது நம்மை பலப்படுத்தும். அது நமக்கு உதவியா இருக்கும். அது மாத்திரமல்ல, நாமும் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கலற்றி போற்றக்கூடாது. அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா தேவன் எந்த ஒரு மனுஷனுடைய சுயாதீனத்திற்குள்ளும் தலையிடுகிறவர் அல்ல. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல லவோதிக்கியா சபையை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் நமக்கு தரப்பட்ட சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலால் பயன்படுத்தாதபடிக்கு, எனக்கு சுயாதீனம் இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதனால நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவனால் தரப்பட்ட சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலால் பயன்படுத்தாதபடிக்கு வேதத்தின்படி நாம் நம்மை, நம்முடைய அவயவங்களை கர்த்தருக்கு அடிமையாக பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்தோமையானால் நம்மால் நமக்கு தேவனால் தரப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்முடைய தேவனுடைய உதவியோடு பலத்தோடு அதை பாதுகாக்க முடியும். அதை இறுக பற்றி கொண்டிருக்க முடியும். அதை கரைபடியாதபடிக்கு நம்மால் பார்த்துக் கொள்ள முடியும். அப்ப கலக்கி போடுகிற அனுபவம்னா நாமாவே துணிகரமா ஏதாவது பாவம் செஞ்சிடக்கூடாது. துணிகரமா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை உலகத்தோடு அவர்களுடைய கிரியைகளோடு இணங்கி போகக்கூடாது. நமக்கு தோன்றது சரியல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு தோன்றதெல்லாம் சரியில்லை. நம்முடைய தேவன் எதை சரி என்று வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதுதான் சரி, அதுதான் சத்தியம். சரியெல்லாம் சத்தியமாகாது, ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே சத்தியம், அதுதான் சரி. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் வேதத்தில் என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்தோமே ஆனால் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கடைசி வரைக்கும் சேதப்படாமல், கலற்றி போடாமல், கரைபடியாமல் நம்மால் பாதுகாக்க முடியும், நம்மால் உடுத்தி கொண்டிருக்க முடியும். அது மாத்திரமல்ல, அதை சேதப்படுத்தும்படியான ஐக்கியமுடையவர்களாக இராமல் தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்திருந்தால் நிச்சயமாய் நாமும் ரூத்தை போல மணவாளனை சந்திக்க நமக்கென தேவனால் தரப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நாம் ஆயத்தமாகலாம். நான்காவதாய் ரூத்தின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? அவர் சமூகத்திற்கு போனார். போவாஸ் எந்த இடத்தில் இருக்கிறாரோ, எந்த இடத்தில் தங்கி இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு ரூத் போறார். இதை நாம் ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால் நம்முடைய தேவன் எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய தேவன் தேவ பிள்ளைகளாகி நாம் அவருடைய சமூகத்துல ஜெபிக்கும்படியாய், வேதத்தை வாசித்து தியானிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் சபையிலோ இல்ல தேவ பிள்ளைகளாகி நாம் ஒன்றாக இணைந்தோ அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இல்ல தனிமையில உட்கார்ந்து ஜெபிச்சா கூட, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட, அந்த இடத்துல எப்படி யாக்கோ காற்றின் கரையில யாக்கோபு தனித்திருந்தானோ அப்படி நம்முடைய வாழ்க்கை நம்ம தனிமையில இருந்தா கூட நம்மோடு கூட பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர் இறங்கி வந்து அவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி அவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அது அவருடைய சமூகமாய் மாறுகிறது. தேவர்களாகி நாம் இந்த அனுபவத்தை உடையவர்களா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா 4வது அனுபவம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற உடன்படிக்கை பற்றியா இருக்கணும்.
உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசனத்தை சுமக்கிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசனத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி நம்ம இருந்தோம்னா சத்துருவின் பாளையத்திற்குள்ளே நாம் சென்றாலும் நமக்கு முன்பதாக தாகோன் முகம் குப்புற விழும். நமக்கு முன்பதாக சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். சத்துருவின் கரம் நம்மேல் ஓங்காது. சில நேரங்களில் கர்த்தருடைய பிரசனத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாய் கர்த்தருடைய பிரசனத்திலே வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை சத்துருக்களால் சூழப்பட்டதா இருக்கும். சத்துருவின் கிரியைகள் நம்மை அதிகமாய் தொந்தரவு செய்யும். ஆனா தேவ பிள்ளைகளாக நமக்குள்ள இருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, நான் கர்த்தருடைய பிரசனத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டி. எந்த காரியம் என்னை சேதப்படுத்தாது, எந்த காரியம் என்னை மேற்கொள்ளாது. எனக்கு முன்பதாக சத்துரு விழுவான், எனக்கு முன்பதாக சத்துரு மடிந்து போவான். தேவ பிள்ளைகளாகி நாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தையும் தைரியத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தருக்கு என ஆயத்தமாகும். இப்படி ஒரு தைரியமும் விசுவாசமும் நமக்குள்ள வரணும்னா கர்த்தருடைய பிரசனத்தை சுமக்கிறவர்களா இருக்கணும். யாரால் கர்த்தருடைய பிரசனத்தை சுமக்க முடியும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை செய்கிறவங்களால சுமக்க முடியாது. கர்த்தருடைய பிரசனம் என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நம்மால் உணர முடியும். அவர் நம்மோடு கூட இருந்து பேசுகிறதையும், அவர் நம்மை வழிநடத்துகிறதையும், அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறதையும், சகலத்தையும் எப்படி ஒரு மனுஷிகமாய் ஒரு நபர் நம்மோடு கூட இருக்கிறதை நம்மால் உணர முடியுமோ அதே போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை கர்த்தருடைய பிரசனத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் உணர முடியும். அவருடைய அரவணைப்பை, அவருடைய தொடுதலை, அவரால் பலப்படுத்தப்படுவதை, அவர் நமக்குள்ளிருந்து மகிழ்விப்பதை நம்மால் நிச்சயம் உணர முடியும். இதுதான் நாம் பெற்றுக்கொண்ட மேலான பாக்கியம். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவர்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர் ஒருவரே தேவன், நம்மோடு பேசுகிற தேவன். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எப்பொழுதும் நான் உன்னோடு கூட இருக்கத்தக்கதா, என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கத்தக்கதா உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ரூத்தை போல போவாஸ் இருக்கிற ஸ்தலத்திற்கு அவள் வந்தது போல நாமும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் எந்தெந்த காரியங்கள் நம்மை நம்முடைய தேவனை விட்டு பிரிக்கிறதோ அந்த காரியத்தை விட்டு நம்முடைய தேவனோடு கூட இணைந்து கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். நம்ம அதற்கு முயற்சி பண்ணணும். ஆண்டவர் நம்மை விட்டு விலகி செல்லும்படியால், ஆண்டுடைய பிரசனம் நம்மை விட்டு விலகி செல்லும்படியான கிரியைகளை நாம் வாஞ்சித்து செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டு என்னால பிரசனத்தையே உணர முடியல, பிரசன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. பிரசன்னம் நமக்குள் இருக்கிற நம்முடைய தேவன், அவர் நமக்குள் இருந்து செய்கிற கிரியை நம்மை மகிழ்விக்கிறது, நம்மோடு கூட பேசுகிறது, அவருடைய தொடுதல், இதை நிச்சயமாய் நம்மால் உணர முடியும். தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களால் எந்தெந்த காரியங்கள் தேவனுடைய பிரசனத்தை விட்டு, தேவனுடைய தொடுதலை விட்டு நம்மை விலகச் செய்கிறதோ அந்த காரியத்தை விட்டு ரூத்தை போல மணவாளனுடைய சமூகத்திற்கு, மணவாளனுடைய பிரசனத்திற்கு அவள் வந்தது போல நாமும் நம்முடைய மணவாளன் நம்மோடு கூட இருக்கத்தக்கதா அநேக சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்திலே எப்பொழுதும் எல்லா நேரமும் துவக்க முதல் முடிவு வரைக்கும் அவர் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் கர்த்தருடைய பிரசனத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியார் அவரோடு கூட அவருடைய சமூகத்துல அவரை விட்டு விலக்குகிற காரியங்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி அவரோடு கூட இருக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் காண்பித்து தருகிற நான்காவது காரியம். கடைசியாக கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? ரூத் போவாசின் பாதத்துல தன்னை முழுமையாய் அடிமையாய் அர்ப்பணித்தாள். இதுதான் கர்த்தர் நம்மிடத்துல வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறார். தேவனுக்காக, மணவாளுக்காக ஆயத்தமாகிற மணவாட்டி இதை நிச்சயமாய் செய்வாள், செய்ய வேண்டும். இனி நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்துவே வாழ்கிறார். இதை அவரை சந்திக்கும்படியாய் ஆயத்தமான பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன ஒரு காரியம், ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையிலும் இனி நான் அல்ல, என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எனக்கு எல்லாம், அவரே எனக்குள் வாழ்கிறார். இனி என்னுடைய சித்தம் அல்ல, என் தேவனை குறித்து வைத்திருக்கிற சித்தம் தான் எனக்கு எல்லாம். ரூத்தை போல நாம் நம்மை முழுமையாய் அடிமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய கனவுகள் எல்லாமே நிச்சயமா மாறும்.
ஏன்னா நாம் விருப்புகிற எல்லாம் கர்த்தருக்கு விருப்பமானதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அவன் எந்த ஒரு மனுஷன் தன்னை முழுமையாய் அடிமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எந்தெந்த காரியத்தை அவனை குறித்து சித்தமாகவும் விருப்பமாகவும் வைத்திருக்கிறாரோ அது அவனுடைய விருப்பமாக மாற்றப்படும். அதையே தன்னுடைய விருப்பமாகவும் வாஞ்சியாகவும் அவன் ஏற்றுக்கொள்வான். இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல தேவபிள்ளைகளாகி நாம் ரூத்தை போல முழுமையாக ஏதோ தேவைக்காக மட்டும் இல்ல, ஒரு காரியத்துல ஆண்டு சுத்தம், இன்னொரு காரியத்துல என்னுடைய சுத்தம் அப்படி இல்லை, முழுமையாக வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் வந்து அழைத்து செல்லும் வரைக்கும் முழுமையாக ஒரு அடிமையாக. ஏன் அடிமையாக தெரியுமா? அடிமை எஜமான் என்ன சொன்னாலும் அதை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை செய்யும்படியாய் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு முழுமையாய் செய்யும்படியாய் நாம் நம்மை ரூத்தை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அர்ப்பணித்தோமையானால் நிச்சயமாய் இப்படிப்பட்ட மகிமையான ஆயத்தங்களை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தின தேவர்களாகிய நம்மை நம்முடைய தேவன் கைவிடவே மாட்டார். இப்படிப்பட்ட மகிமையான ஆயத்தங்களை செய்த ரூத், அவளை குறித்து போவாஸ் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவளுக்காக போவாஸ் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ரூத்தின் சரித்திரம் அவருடைய 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல, இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்கிற அந்த ஒரு வேண்டுதலோடு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த முழுமையான ஒரு ஆயத்தத்தை வெளிப்படுத்தின ரூத்திற்கு அவர் கொடுத்த வாக்குதான், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று. இந்த ஒரு வார்த்தையை, இந்த ஒரு வாக்கை யாராலும் இந்த உலகத்தில் தர முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மனவாளன், அவருக்கு என மனவாட்டி சபையாய் ஆயத்தமாகிற நம்மை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை மனவாட்டியாய் நித்திய மெய் விவாகத்திற்கு என்று நியமித்துக் கொண்ட அந்த மனநாளிலே அவரோடு கூட நித்தியமாய் வாழ ஆட்டுக்குட்டி யாரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆயத்தமாக்கப்பட்ட நிலையிலே அவரை தரிசிக்க வேண்டுமானால் இப்பொழுது நாம் தியானித்த இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதானமா நிச்சயமா செய்திருக்க வேண்டும். ஞானஸ்நான உடன்படிக்கை, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிற அனுபவம், தேவ சமூகத்துல அவருடைய பிரசனத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகள் அவருடைய உடன்படிக்கை பற்றியால் வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல முழுமையாய் ஒரு அடிமையை போல அர்ப்பணிக்கிற அந்த மேலான அந்த அனுபவம், இந்த 5 அனுபவங்களை தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியா, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்கிற வார்த்தையின்படியே நாம் அவருடையவளாகவும் அவர் நம்முடையவராகவும் அவரை சுதந்திரிக்க, அவருக்குள் இருக்கிற நித்திய ஜீவனிலே நித்தியமாய் கர்த்தரோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். இப்படிப்பட்ட ஆயத்தத்தை வெளிப்படுத்தின ரூத்தை தான் ரூத்தின் சரித்திரம் 4ஆவது அதிகாரம் அதனுடைய 13ஆவது வசனம் தெளிவாய் சொல்கிறது. போவாஸ் ஏற்ற காலத்திலே வந்து அவளை தம்முடையவளாய் தமக்கென அவளை சொந்தமாக்கினான். இதே போல ஆயத்தம் என்கிற பாதரட்சி அணிந்து கொண்ட கர்த்தரால் வர்ணிக்கப்பட்ட அழகுள்ள தேவ பிள்ளைகளால் மனவாட்டியாக இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியார் நாம் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாய் மாற நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் சொன்னபடியே அவருடைய ஏற்ற காலத்திலே அவர் வந்து தேவபிள்ளைகளாகிய நம்மை அவரோடு கூட அழைத்து சென்று நித்தியமாய் கர்த்தரோடு கூட நித்திய ஜீவனிலே மகிழ்ந்து கடைக்கூற அவருடைய சிங்காசனத்திலே அவருடைய வலது வாசத்திலே வீற்றிருந்து அவருடைய மனவாட்டியார் அவரோடு கூட நித்தியமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். ராஜகுமாரத்தியே, பாதரட்சையிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது. தேவபிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய பாதத்திலே நம்மை முழுமையா அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். மணவாளனே, உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே, மணவாட்டி என்னை உம் வருகையில்
மணவாழனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வேன். மணவாட்டி என்னை உம்மருகையில் உம்மோடு சேர்த்து கொள்கிறார். உம்மாவி சாய்ந்தால் சுகமே, தோள் கிடந்தால் ஜெயமே. உம்மாவி சாய்ந்தால் சுகமே, தோள் கிடந்தால் ஜெயமே. கைகள் எரிகோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. கைகள் எரிகோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம்மாவி சாய்ந்தால் சுகமே, தோள் கிடந்தால்